நம்ம நாட்டுல பல விஷயங்கள் பொதுவெளிக்கு விவாதத்துக்கே வராம இருட்டடிப்பு செய்யப்படுதுங்க. அதுல முக்கியமானது இந்த கள்ளு சாராய கடைகள் மூடியது. எம்ஜிஆர் திறந்து வச்சாரு. அது காரணம் இல்லாம இல்ல. ஒரு பொருளாதார சிந்தனையே பின்னாடி இருக்கு. பணக்காரன் குடிக்கிறது பிராந்தி, விஸ்கி, பீர் எல்லாம் 200, 250 ரேட் விக்குது. ஒரு நாளைக்கு 2, 3 சாப்பிட்றவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பொருளாதாரம் பயங்கரமா அடி வாங்குறது அங்க தான். ஏழைகளால அவ்வளோ முடியாது. அவங்க வருமானம் மொத்தமே அங்க போயிரும். அதனால தான் தரமான அரசு சார்பா கர்நாடகா மாரி இங்கேயும் குடுத்தாங்க. டேபிள்ல உட்காந்து குடிக்கிற அளவுக்கு கௌரவமா குடுத்தாங்க. முள்ளு செடியில போய் பன்னிங்களோட குடிக்காம. அதே மாரி கள்ளு குடிக்கிறதுனால உடம்புக்கும் நல்லது, விவசாயிகளும் பயன்பெறுவான். ஆனா, இங்க தான் கார்ப்பரேட் சதி வந்தது. இந்த பெரிய வட்டத்த பிராந்தி கடைக்கு தள்ளி விட்டா, அவங்க கிட்ட பணத்த புடுங்குற மாரி அந்த வியாபாரம் நடக்குது. அவங்களுடைய வ கிளாஸுக்கு என்னது? கள்ளும், சாராயம் சீப்பா குடிக்கிறது. அத மூடிட்டாங்க. அதுக்கு ஒரு பேனர் தாய்மார்களின் கண்ணீரை துடைத்தார்ன்னு. மிக, மிக வெட்கக்கேடுங்க. இதனால அவங்க குடும்பம் சுரண்டப்படுது. உங்களுக்கு உண்மையிலேயே மதுபானத்த கட்டுப்படுத்தணும், மது கடைகள்ல மது குடிக்கிறத நிறுத்தணும்னு ஆசைப்படுறவங்கலாம், இத பழக்கமே இல்லாத இளம் தலைமுறைக்கு போய் பிரச்சாரம் பண்ணுங்க. இதனால வர ஆபத்த சொன்னீங்கன்னா, அவங்கள தடுத்தீங்கன்னா தானா நடக்கும். ஏற்கனவே குடிச்சு பழகுனவன நீங்க என்னதான் கடைய மூடுனாலும் எங்கன்னா போய் திருட்டுத்தனமா பெங்களூர்லயோ, பாண்டிச்சேரியிலயோ, இல்ல அங்கேருந்து கடத்தின்னு வர திருட்டு சரக்க குடிப்பான், கள்ள சாராயத்த குடிப்பான். இந்த தேவையில்லாத பெண்கள் ஓட்டு வாங்குறதுக்காக அந்த வெற்று கூச்சல் போறத விட்டுட்டு, உங்களுக்கு உண்மையிலேயே களத்துல இறங்கி பணியாற்றணும்னா, யூத் கிட்ட போய் இதுவரைக்கும் பருகாதவன, தொடாதவன, அந்த சுகம் ருசி தெரியாதவன பிரச்சாரம் பண்ணி நிறுத்துனீங்கன்னா, அதான் நீங்க சமூகத்துக்கு செய்றது நல்லது. மத்தபடி இந்த கள்ளு சாராய கடைய மூடுனது ஏழைகள வயித்துல அடிச்சது சமம். துரோகம் இது. இது ஏன் இந்த கார்ப்பரேட் சதிய பொது வெளியில யாரும் விவாதிக்க மாட்றாங்க? எல்லாம் தேவைப்பட்டா தாங்க பேசுவாங்க.